வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் யாசி டீச். நம்ம யாஸ் டீச் தமிழ் சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் கொரியன் ட்ராமாங்களுக்கு இருக்கிற கிரேஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதனாலேயே நிறைய பேர் ட்ராமா ரிவ்யூ சேனலை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வருது, இல்லைனா சேனலே டெர்மினேட் ஆகுதுன்னு வருத்தப்படுறாங்க. உங்கள் சேனல் பாதுகாப்பாக இருக்க நீங்கள் கவனிக்க வேண்டிய 5 கோல்டன் ரூல் இதோ. முதல் விஷயம், வீடியோ கிளிப்ஸு. எபிசோடில் இருக்கிற சீனில் அப்படியே தூக்கி போடாதீங்க. ஒரு கிளிப்பை 5 செகண்டுக்கு மேலே இருக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் வீடியோவை ஜூம் பண்ணுங்கள் அல்லது ஃப்ளிப் பண்ணுங்கள். இன்னும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா வீடியோவுக்கு பதிலாக அந்த ட்ராமாவோட அஃபிஷியல் ஹை குவாலிட்டி ஸ்டில்ஸு, அதாவது புகைப்படங்களை ஒரு ஸ்லைடு ஷோ மாதிரி பயன்படுத்துறது தான் 100% சேஃபு. நிறைய பேர் பண்ணுற தப்பு, அந்த ட்ராமாவோட ஒரிஜினல் ஓஎஸ்டி, அதாவது பாடல் அப்படி இல்லைன்னா பின்னணி இசை அப்படியே விட்டுறீங்க. கொரியன் கம்பெனிகள் ஆடியோவுக்கு தான் உடனே கண்டென்ட் ஐடி கிளைம் கொடுப்பாங்க. வீடியோ போடும்போது ஒரிஜினல் ஆடியோவை முழுசாக மியூட் பண்ணுங்கள். பின்னாடி ஓடுறதுக்கு யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்கிற காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை பயன்படுத்துங்க. நீங்கள் வெறும் வீடியோவை மட்டும் எடிட் பண்ணி போட்டால் அது ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்துடும். அந்த வீடியோவில் உங்களோட சொந்த குரல் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அல்லது விமர்சனம் பண்ணும்போதோ அது ஃபேர் யூஸ் கொள்கைக்கு கீழே வரும். இதனால் உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். வீடியோவுக்கு வைக்கிற தம்ப்நெயிலில் மற்ற சேனலோட லோகோவையோ இல்லைனா ரொம்ப அஃபெக்ஷனான ஃபோட்டோஸையோ வைக்காதீங்க. அந்த மாதிரி டைட்டிலில் ஃபுல் எபிசோடு அல்லது வாட்ச் ஃப்ரீ அப்படின்னு போடாதீங்க. இது யூடியூப்போட ஸ்பேம் பாலிசிக்கு எதிரானது. ட்ராமா ரிவ்யூ அல்லது எக்ஸ்பிளைன் இன் தமிழ் அப்படின்னு தெளிவாக போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சேனலோட அஃபிஷியல் ட்ரெய்லரில் இருக்கிற காட்சிகளை பயன்படுத்துங்க. எபிசோடில் இருக்கிற காட்சிகளை விட ட்ரெய்லர் காட்சிகளுக்கு ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சரியாக செஞ்சாலே உங்கள் ட்ராமா சேனலை பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம். உங்கள் கண்டென்ட் யூனிக்காக இருந்தால் ஆடியன்ஸு தானாகவே வருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம யாசி டீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பயனுள்ள தகவலோடு.